கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் அதிகமாக செய்திகளை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வசனம் வலியுறுத்துகின்ற ஒரு சத்தியம் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்றால் அது அநேக நேரங்களில் இல்லை என்ற பதில் தான் வரும். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நாம் வேறொரு கோணத்திலே பார்த்து பழகிவிட்டதினாலே நாம் என்ன செய்ய விரும்புகின்றோம் என்றால், இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் அறியாதவர்களாகவே இருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அமாவாசை ஜெபம் செய்ய வேண்டும், உபவாச ஜெபம் செய்ய வேண்டும், 3 அதிகாரம் படிக்க வேண்டும், அரை மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். இதையெல்லாம் நான் செய்யவில்லை என்றால் கடவுள் கோபித்துக் கொள்வார். அதே நேரத்தில் இன்னும் ஆலயத்தில் சிறப்பான பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகைகளெல்லாம் நான் போய் உட்கார்ந்து நான் உட்கார்ந்து என்னுடைய இருப்பை நான் காட்டிக்கொள்ளும் பொழுது நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி மக்கள் என்னை பார்த்து வியந்து போவார்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு சபைக்கு சொல்லித் தருகிறார், கொரிந்து சபைக்கு. நான் அதற்காகத்தான் இன்றைய சபையினுடைய அந்த இயல்பான காரியத்தை நான் சொல்லி காட்டினேனே தவிர மற்றபடி எந்த ஒரு திருச்சபையோ அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளையோ குற்றப்படுத்துவது இந்த தியானத்தினுடைய நோக்கம் அல்லவே அல்ல. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அந்த சபை மக்களுக்கு என்ன சொல்லித் தருகிறார் என்றால், முதலில் கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லித் தருகின்றார். கர்த்தரே ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் வேதத்தில் திருத்துவத்தை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். திருத்துவம் என்ற வார்த்தை இல்லை, ஆனால் திருத்துவத்தினுடைய செயல்பாடுகள் வேதத்தின் முழுவதும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரே ஆவியானவர். கடவுள் ஆவியாகத்தான் இருக்கின்றார். அந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதல்லவா? கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய ஆவி என்று சொல்லி இன்னும் புதிதாக ஒன்று வருகிறதா என்று இல்லவே இல்லை. பவுல் இங்கே குறிப்பிடுவது கடவுளை மாத்திரமே. கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதவில்லை. நாம் அப்படி தான் சொல்லி பழகிவிட்டோம். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படி என்றால் ஆவியானவர் இருந்தால் கண்டிப்பாக அங்கே விடுதலை இருக்கும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். எங்கே விடுதலை இருக்கிறது அங்கே ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் விடுதலையையும் ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தையும் இருவேறாக நாம் பிரிக்கவே முடியாது. ஆகவே திருச்சபை மக்களுக்கு பவுல் சொல்லித்தரும் பொழுது எதை வலியுறுத்துகிறார் என்றால், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும். ஆகவே இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா, உங்கள் செயல்களில்
பணிகளில் இருக்கின்றாரா? உங்களுடைய வீட்டில் இருக்கிறாரா? உங்களுடைய தொழிற்சாலையில் அவர் இருக்கின்றாரா? உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறாரா? உங்களுடைய பிரயாசங்களிலே அவர் இருக்கிறாரா? உங்களுடைய முயற்சிகளிலே அவர் இருக்கிறாரா? நீங்கள் ஒழுங்கு செய்கின்ற அல்லது ஏற்பாடு செய்கின்ற பிள்ளைகளுடைய திருமணமானாலும் பிள்ளைகளுடைய கல்வி ஆனாலும் இன்னும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றிலே ஆவியானவர் இருக்கின்றாரா? அப்படி ஆவியானவர் இருப்பாரானால் அங்கே விடுதலை இருக்கும். என்ன விடுதலை? ஆசீர்வாதம் தான். அந்த விடுதலை என்பது பிசாசுடைய கட்டுகளையும் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளையும் பிசாசு கொண்டு வருகிறதான பலவிதமான துன்பங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக மகிழ்ச்சினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தவர்களாக நாம் இருக்கும்படிக்கு கடவுள் என்ன செய்கின்றார்? நமக்கு கிருபை செய்கின்றார். ஆனபடியினால்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார், ஆவியானவர் எங்கேயோ. ஏன் அவர் எங்கேயோ என்று சொல்லுகிறார்? இட்ஸ் அவர் சாய்ஸ். நாம் விரும்பினால் ஆவியானவர் வைத்து கொள்ளலாம், இல்லை என்றால் நாம் என்ன செய்து விடலாம்? இந்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒன்று உண்டு, ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு விடுதலை மாத்திரம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது இருக்கிறதே, அது சாத்தியமில்லாத ஒன்றாயிருக்கும். ஆகவே பவுல் நம்மை ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வர விரும்புகின்றார். என்ன? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படியானால் நீ விடுதலை எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால், விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வரும்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆவியானவர் இங்கே இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், என்னுடைய பிரயாசங்களில் அவர் இருக்கிறார் என்பது எதன் அடையாளம்? தினமும் அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசிவிட்டால் ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தமா? அல்லது நான் துள்ளி குதித்து ஆராதனை நேரத்தில் ஒர்ஷிப் என்ற சமயங்களில் நான் மேற்கூரையும் ஃபேனையும் போய் இடிக்கிற அளவிற்கு மேலாகவும் கீழாகவும் குதிப்பேனானால் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா? இசைக்கருவிகள் எவ்வளவு வேகமாக இசைக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ற வண்ணமாக நான் என் சரீரத்தை நான் அப்படியே விட்டு கொடுத்து என்ன நடக்கிறதென்றே தெரியாத அளவிற்கு என் செயல்பாடுகள் அங்கே இருக்குமானால் ஆவியாண்ட அபிஷேகத்தை நான் பெற்றுவிட்டேன் என்ற அர்த்தமா? இல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் இருப்பாரானால் அந்த ஆவியின் கனிகள் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும். அவன் அன்பு நிறைந்தவனாக இருப்பான், தீமையை சகிக்கிறவனாக இருப்பான், மன்னிக்கிறவனாக இருப்பான், மற்றவர்களை நேசிக்கிறவனாக இருப்பான். ஏன் தெரியுமா? ஆவியானவர் இருந்தால் அதுதான் அடையாளமே தவிர அந்நிய பாஷையும் குதிப்பதும் ஆர்ப்பரிப்பதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும் அடையாளம் அல்லவே அல்ல. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் இடத்தை கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்ப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை நம் ஒவ்வொருவருக்கு தந்து அற்புதங்களை செய்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.